முக்கியமான கேள்விக்கு வரேன். இந்த சதவீதங்கள் 16%, 10%, 5% இதெல்லாம் எப்படி வருது? இத அவங்களா தோராயமா முடிவு செய்றாங்களா? இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கணித சூத்திரம், ஒரு ஃபார்முலா இருக்கா? நிச்சயமா. இதுக்கு பின்னாடி ஒரு ஃபார்முலா இருக்கு. இது தோராயமான எண்கள் கிடையாது. இங்க தான் இந்த அமைப்போட மையப்பகுதிக்கே வரும். நீங்க குடுத்த தொழில்நுட்ப ஆவணங்கள்ல கோப் வெப் சிஸ்டம் பத்தி விளக்கும்போது ஒரு சூத்திரத்த குடுத்திருக்காங்க. ஓகே. அது என்ன ஃபார்முலா? அந்த அமைப்போட வெகுமதி குணகம், அதாவது ரிவார்ட் கோஎஃபிஷியன்ட்ட Y அப்படின்னு சொல்றாங்க. அத கணக்கிடுற ஃபார்முலா வந்து y is equals to 0.12x plus 0.04. ஓகே. இது கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். இதுல ஒய்ங்கிறது நமக்கு கிடைக்க போற கமிஷன் சதவீதம். அப்போ எக்ஸ்னா என்ன? எக்ஸ்ங்கிறது ஒரு பயனர் அசல் பயனர்கிட்ட இருந்து எத்தனை இணைப்புகள் தள்ளி இருக்காருங்கிறது. ஓ! எளிமையா சொல்லணும்னா, அவர் உங்க நெட்வொர்க்ல எத்தனாவது தலைமுறையில, அதாவது எந்த நிலையில இருக்கிறாருங்கிறது தான் எக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னா முதல் தலைமுறை. எக்ஸ் ஈக்குவல் டு 15ன்னா 15வது தலைமுறை. இத ஒரு நீர்வீழ்ச்சி மாரி கற்பனை செஞ்சுக்கலாமா? அருமையான உவமை. அப்படியே கற்பனை செஞ்சுக்கோங்க. நீர்வீழ்ச்சியோட உச்சியில, அதாவது உங்க முதல் நிலையில எக்ஸ் ஈக்குவல் டு 1 தண்ணீர் அதிக விசையோட கொட்டுது. அதிக வருமானம். ஆமா. அதுவே கீழ வர வர பல பாறைகள்ல பட்டு அதோட விசை குறைஞ்சுகிட்டே வரும். 15வது நிலைக்கு வரும்போது அது வெறும் சாரல் மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபார்முலா அந்த விசை குறைப்பத்தான் கணித ரீதியா கணக்கிடுது. சூப்பர். அப்போ அந்த ஃபார்முலால நம்பர போட்டு பார்க்கலாம். என் முதல் தலைமுறைக்கு x ஈக்குவல் டு 1. அப்போ y ஈக்குவல் டு 0.12 வகுத்தல் 1 கூட்டல் 0.04. ஆமா, இத கூட்டினா 0.16 வருது. அதாவது 16%. கரெக்ட். அதேதான். இப்போ உங்க இரண்டாம் தலைமுறைக்கு x is equal to 2ன்னு போடுங்க. சரி. y is equal to 0.12 வகுத்தல் 2 கூட்டல் 0.04. இது 0.06 plus 0.04 equal to 0.10. அதாவது 10%. கரெக்ட். உங்க 15வது தலைமுறைக்கு x is equal to 15ன்னு போட்டா y is equal to 0.12 வகுத்தல் 15 கூட்டல் 0.04. இது 0.008 plus 0.04 is equal to 0.048. கிட்டத்தட்ட 4.8%. ஆமா, ஆஹா. அப்போ இந்த அமைப்போட கணிதமே புதிதா ஆட்களை சேர்க்கறதுக்கு அதிக வெகுமதி அளிச்சு நெட்வொர்க் ஆழமாக போக போக வருமானத்தை குறைக்கிற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு கிளாசிக் MLM, அதாவது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் உத்தி மாதிரி தெரியுதே. முதல் நிலை பரிந்துரைகள் தான் அதிக மதிப்பு வாய்ந்தவை. பயனர்கள் தொடர்ந்து புதிய நபர்களை நேரடியா கொண்டு வரணும்னு ஒரு அழுத்தத்தை இந்த ஃபார்முலாவே உருவாக்குது. நீங்க விஷயத்தோட ஆணிவேரையே பிடிச்சிட்டீங்க. இதுதான் இந்த அல்காரிதமோட அடிப்படை உளவியல். ஆழத்தை விட அகலத்தை, அதாவது புதிய நேரடி அறிமுகங்களை இந்த அமைப்பு ஊக்குவிக்குது. இப்ப புரியுது. அந்த அட்டவணையில ஏன் 8% 16% அப்படின்னு ஒரு வரம்பு, ஒரு ரேஞ்சு கொடுத்திருந்தாங்கன்னு. இந்த ஃபார்முலா மூலமா வர்றது அந்த அதிகபட்ச சதவீதம். ஆனா வருமானம் அந்த வரம்புக்குள்ள ஏன் மாறுபடுது? அந்த குறைந்தபட்ச எண்ணை எது தீர்மானிக்குது? இதுக்கு வேற ஏதாவது காரணிகள் இருக்கா? சிறப்பான கேள்வி. நேரடியா இந்த ஸ்பைடர் வெப் வருமானத்துக்கானது இல்லைன்னாலும், டாவோ ரிவார்டு கணக்கீட்டுல வர்ற காரணிகள், அது ஒட்டுமொத்த தளத்தோட வருமான குணகங்கள் எப்படி சந்தை காரணிகளை சார்ந்து இருக்குன்னு நமக்கு ஒரு க்ளூ கொடுக்குது. ஓகே. டாவோ பூல் ரிவார்ட் ஃபார்முலால வெகுமதி குணகங்கள் நிலையானது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது எதையெல்லாம் சார்ந்திருக்கு? அது 3 முக்கியமான காரணிகளை சார்ந்திருக்கு. 1 எம், அதாவது டோக்கன் ஸ்டேக் விகிதம். ஒட்டுமொத்தமா எவ்ளோ டோக்கன்கள் ஸ்டேக்கிங்ல இருக்கு. சரி. 2வது டி, அதாவது கடன் விகிதம், டெட் ரேஷியோ. 3வது ஹெச், அதாவது விலை ஏற்ற இறக்கம், பிரைஸ் வாலடைலிட்டி. டோக்கனோட விலை சந்தையில எப்படி ஏறி இறங்குதுங்கிறது. அப்போ ஒருத்தரோட வருமானம் அவர் எத்தனை பேரை சேர்க்கிறார், எந்த நிலையில இருக்காருங்கிறது மட்டும் பொறுத்ததில்ல. இல்ல, ஒட்டுமொத்த தளத்தோட செயல்பாடு, எவ்வளவு பேர் ஸ்டேக் செஞ்சிருக்காங்க, டோக்கன் விலை, கடன் அளவுன்னு பல பரந்த சந்தை காரணிகளையும் சார்ந்திருக்கு. இதுதான் அந்த 8%ல இருந்து 16% வரைக்கும் வருமானம் மாறுபடுறதுக்கு காரணமா இருக்க முடியும் இல்லையா? முற்றிலும் உண்மை. இத உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு ஆவணத்துல ஒரு வரி இருந்துச்சு.
The economic flywheel numbers for spiderweb rewards are automatically calculated based on the staking rates and the operation time of the treasury. பாருங்க, கருவூலத்தின் செயல்பாட்டு நேரம், ஆபரேஷன் டைம் ஆஃப் த ட்ரெஷரி அப்படின்னு சொல்றீங்க. அது என்ன அப்படின்னா, இந்த தளம் எவ்வளோ காலம் இயங்குதுங்கிறத பொறுத்து என் வருமானம் மாறுமா? அது எப்படி வேலை செய்யுது? அது ஒரு நல்ல நுட்பமான கேள்வி. அந்த ஆவணம் அத விரிவாக விளக்கல. ஆனா அதோட அர்த்தம் என்னவா இருக்கலாம்னா, ஒரு தளம் புதிதாக இருக்கும்போது அதிக பயனர்களை ஈர்க்க அதிக வெகுமதிகளை வழங்கலாம். காலம் செல்ல செல்ல கருவூலம் ஒரு நிலைத்தன்மைக்கு வந்த பிறகு அந்த வெகுமதி விகிதங்கள் குறைக்கப்படலாம். ஓ, அப்போ தளத்தின் முதிர்ச்சியும் ஒரு காரணி. ஆமா, இருக்கலாம்னு நாம ஊகிக்கலாம். சுருக்கமா சொன்னா உங்களுக்கு வர அந்த சதவீதம் ஒரு கல்வெட்டு மாதிரி நிலையானது கிடையாது. அது தளத்தோட ஆரோக்கியம், சந்தை நிலவரம் மற்றும் காலத்தை பொறுத்து மாறக்கூடிய ஒரு டைனாமிக் எண். ஆக, இன்னைக்கு நம்ம பார்த்ததிலிருந்து இந்த ஸ்பைடர் வெப் வருமான அல்காரிதம் ஒரு சாதாரண கணக்கில்ல. இது பல அடுக்குகள், நிபந்தனைகள், மாறக்கூடிய காரணிகள்னு நிறைய விஷயங்களை கொண்ட ஒரு சிக்கலான அமைப்புங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. ஆமா, ஒரு பயனரா அந்த விளம்பரப்படுத்தப்பட்ட அதிகபட்ச சதவீதத்தை மட்டும் பார்க்காம, அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த முழு இயக்கத்தையும் புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். அப்போ சுருக்கமா ஒரு தடவை எல்லாத்தையும் தொகுத்து பார்க்கலாம். நம்ம வருமானம் எதையெல்லாம் சார்ந்திருக்கு? நிச்சயமா. சுருக்கமா சொல்லணும்னா, உங்க ஸ்பைடர்வெப் வருமானம் 5 முக்கிய விஷயங்களை சார்ந்திருக்கு. 5 விஷயங்கள். 1. உங்க தனிப்பட்ட ஸ்டேக்கிங் அளவு. இதுதான் அடுத்தடுத்த நிலைகளை திறக்கிறதுக்கான முதல் சாவி. சரி. 2. நீங்க நேரடியா அறிமுகப்படுத்துற ஆட்களோட எண்ணிக்கை. இது 2வது சாவி. ஓகே. 3வது உங்க நெட்வொர்க்கோட ஆழம். அதாவது எத்தனை தலைமுறைகள் வரை உங்க குழு விரிஞ்சிருக்கு. 4வது அந்த ஆழத்தை பொறுத்து மாறுகிற வெகுமதி குணகம். நாம பார்த்த அந்த y is equal to 0.12x plus 0.04 ஃபார்முலா படி ஆழம் அதிகமாக வருமான சதவீதம் குறையும். சரியா சொன்னீங்க. கடைசியா 5வது காரணி. அந்த சதவீத வரம்புக்குள்ள, அதாவது ரேஞ்சுக்குள்ள உண்மையான வருமானம் எங்க அமையும்னு தீர்மானிக்கிற பரந்த பொருளாதார காரணிகள். அதாவது ஒட்டுமொத்த தளத்தோட ஸ்டேக்கிங் விகிதம், கடன் விகிதம். டோக்கன் விலை ஏற்ற இறக்கம், அப்புறம் தளத்தோட முதிர்ச்சி. ஆமா. ரொம்ப தெளிவான விளக்கம். இது பயனர்கள் வெறும் எண்களை மட்டும் பார்க்காம, அந்த எண்கள் எதையெல்லாம் சார்ந்திருக்கு, அது எப்படி மாறலான்னு ஒரு முழு படத்தையும் புரிஞ்சிக்க நிச்சயம் உதவும். நீங்க சிந்திச்சு பார்க்கிறதுக்கு ஒரு இறுதி எண்ணத்தை விட்டு